அதாவது ரிஷப லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் புதன் பகவான். அப்பொழுது ரிஷப லக்னக்காரர்களும் சிம்ம லக்னக்காரர்களும் கொய்யா மரத்தை வீட்டில் வளர்த்து வருவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் என்பது கிடைக்கும். அதிலே புதன் பகவான் பலமாக இருக்க வேண்டும். பலமாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் ரிஷப லக்னத்தில் பிறந்து லக்னத்திலோ இரண்டாம் இடத்திலோ நான்காம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ புதன் பகவான் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த கொய்யா மரத்தை வளர்த்து வருவதன் மூலமாக யோகம் ஏற்படும். நான் மீண்டும் சொல்கின்றேன், நாம் அந்த கொய்யா மரத்தை வளர்த்து வருகின்ற பொழுது இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கும் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் செவ்வாய் திசை கண்டிப்பாக நடைபெறக்கூடாது. அப்படி நடைபெற்றால் அவர்கள் அந்த கொய்யா மரத்தை வளர்த்து வருவதன் மூலமாக அதிகமாக கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். இதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல புதன் குறைந்த பாகையில் செல்வது, புதன் பகவான் வக்ரம் பெறுவது, இது போன்ற சூழ்நிலைகளும்